ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நன்மையானதை தான் ஆண்டவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்க, இது எனக்கு கடினமான பாதையாக இருக்குது, இந்த கடினமான பாதையை நான் எப்படி தாண்ட போகிறேன், இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் எப்படி நிற்க போகிறேன் என்று சொல்லி எல்லாமே ஒரு மலை போலவே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இது கர்த்தருக்கு காரியம் என்பதாக ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். எதெல்லாம் உங்களுக்கு மலை போல் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, இது சாத்தியமே இல்லை என்று சொல்லி நீங்களே முடிவு கட்டுகிறீர்களோ, எல்லாமே அவருக்கு காரியம்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோபாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து வந்தது. மோவாபியர்களை பார்த்தோன்னே நடுங்கி போகிறார்கள். மோவாபியர்கள் திரள் கூட்டம் வந்து நிற்கிறார்கள். ஐயோ, இவர்களுக்கு முன்பாக எப்படி நிற்க போகிறோம், எப்படி நம்ம தப்பி பிழைக்க போகிறோம் என்று சொல்லி, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம தப்பி பிழைக்க போகிறோம், இந்த வியாதியின் மத்தியிலிருந்து நம்ம எப்படி தப்பி பிழைக்க போகிறோம், ஐயோ வேலை பார்க்கிற இடத்தில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருக்கிறது, இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி தப்பி பிழைக்க போகிறோம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிறீர்கள். உங்களுடைய காரியங்களெல்லாம் சுக்கு நூறாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பார்வைக்கு இது கடினமாக இருக்கும், உன்னுடைய நினைவுக்கு இது கடினமாக இருக்கும், உன்னுடைய காரியமெல்லாம் கடினமாக இருக்கிறது, அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. மகனே, மகளே, உன் பார்வை போல என் பார்வை அல்ல, இது என்னுடைய பார்வைக்கு காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அந்த நீ யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து பயந்து இருக்கிறாயோ, நிச்சயமா அந்த மோபாபியர்களை உன் கையில் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன் சொன்னார். இதே போலவே அதிகாலையில் போய் என்ன செய்கிறார்கள், மோபாபியர்கள் தண்ணீர் அண்டைக்கு போகிறார்கள். தண்ணீர்லாம் ரத்தமாக இருக்கும்படிக்கு அவர்கள் பார்க்கிறார்கள். ஐயோ, என்ன நடந்ததோ என்று சொல்லி மோபாபியர்களுக்குள்ள ஒரே திகில் வந்து விட்டது. திகில் வந்து எந்த சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கூடினார்களோ, எந்த ராஜாக்கள் கூடி வந்தார்களோ, அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு என்ன செய்தார்கள், மடிந்தார்கள். அந்த மோபாபியர்களை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேலருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். இது நம்மளுடைய பலத்தினால முடியாது. நீங்கள் போராடி போராடி முயற்சி பண்ணினாலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்காது. நீங்கள் போராடி போராடி ஏமாற்றத்தை காண்பீர்கள், சோர்வடைவீர்கள். நீங்கள் போராடி போராடி புலப்பந்தான் மிச்சமாயிருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அது அவருடைய பார்வையில் காரியம். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்போ அவருடைய பார்வைக்கு ஒப்பு கொடுக்கணும்னா உங்கள் பார்வை அவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, பிரகாசமடைந்தது. அப்படி என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் காரியம் நடக்கணுமா, உங்கள் காரியங்களெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணணுமா, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு கூட இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாமே அவருடைய பார்வையில் அற்ப காரியம்தான். இன்றைக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் கடினமான பாதை, இது என்னால் முடியலை, இது என்னால் செய்ய முடியலை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாமே காரியம், இது என் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.